சுந்தரி, அம்மா சுந்தரி, 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 அம்மா சுந்தரி. ஐயா சுந்தரி ரூம்ல காணோம். அதுக்கே சத்தம் போறேன். இங்கதான் எங்கேயா இருப்பா? இல்லீங்க, நான் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். ஏய், அவ எங்க போனா உனக்கு என்ன? நீ இந்த வீட்டுல நிலைச்சிருக்கணும்னா ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு. போ. பக்கிராம் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. என்ன முடிவு? எங்களை நம்புறதாவா இல்ல போலீஸ நம்புறதாவா? பக்கிராம், என் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு நல்லா தான் இருக்கு. நாங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கா? ரெடியா? எங்க ரெடி? ரெடியா இருக்கு. அப்போ இன்னைக்கு நைட் கரெக்டா 10 மணி ஊருக்கு தெற்க ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க பணத்தோட வந்துடு. நாங்க உன் பொண்ணோட அங்க இருப்போம். நீ தனியா தான் வரணும். என்ன உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது. அப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ தனியா தானே வர? ஆமா, தனியா தான் வருவேன். ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. நீயும் உன் நிழலையும் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துல நுழைஞ்சிச்சு பக்கிராமுக்கு தெரியும். எப்படின்னு கேட்காத. அதுதான் பக்கிராம். ஹலோ 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 ஹலோ. எப்படி அசத்தல்ல? சக்தி நாள் போடு போடு. ஏய் நம்பி போ. அப்படி எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, பக்கிராம் ஸ்பீக்கிங். பக்கிராம், நீங்க கேட்ட 4 லட்சம் ரூபாய் கொண்டு வரேன். எங்க கொண்டு வரணும்? எப்ப வரணும்? இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஊருக்கு மேற்கே இருக்கிற வயர் ஃபேக்டரி கோடவுனுக்கு பணத்தோட வந்திருக்கேன். வரேன். நான் வர வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. பத்திரமா பாத்துக்கணும். வரும்போது தனியா தான் வரணும். நான் மட்டும் வரேன். தனியாவே வரேன். ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களும் உங்க நிழலையும் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த பக்கிராமுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்காதீங்க. அதான் பக்கிராம். சிவா, நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுடா. அப்ப நினைக்காம இருக்க. ஒருவேளை அவன் போலீஸ கூட்டு வந்துட்டான்னா? கூட்டிட்டு வர மாட்டார். எப்படி நீ நிச்சயமா சொல்ற? இந்த ஊர்லயே பெரிய சத்தியமான அந்த சக்திநாதன் சொன்ன சொல்ல காப்பாத்துவார். அந்த பக்கீராமு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னா நம்ம வேலையில பழி வந்துரும். உங்க வாயில நல்ல வார்த்தையே வராத. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வர வேண்டாம். இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, அது நல்லது. அது ரொம்ப நல்லது இல்ல? இல்ல, 3 பேரும் சேர்ந்துதான் போனோம். ஓஹோ, அப்ப 3 பேரும் போய் சத்தியநாதங்கள் நிக்க வேண்டியதுதான். தனியால வர சொன்னா? பக்கிராம் கிட்ட போகும்போதுதான் தனியா போனோம். சக்திநாதன் கிட்ட போகும்போது 3 பேரும் சேர்ந்துதான் போனோம். ஏன்னா அது பண விஷயம். யாரு எப்ப மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல, நீதான். ஆமா, நான் அப்படிதான். மத்தவங்களே அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப என்ன நீ? இருங்க, நமக்குள்ள எல்லாத்துக்கும் சண்டை. நம்ம 3 பேரும் தான் இந்த டிராமாவே ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் நாம ஒன்னாத்தான் இருக்கணும். நானும் இருக்கேன். இந்த பாரு, நான் ஒரு டியூப் லைட். எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும். நீ என்ன செய்ய போறேன்னு முன்னாடியே சொன்னாதான் எனக்கு குழப்பம் இல்ல. என்னன்னே குழப்பம்? நம்ம 3 பேரும் சக்திநாதனை போய் பார்த்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிடுறோம். அதுல 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் மட்டும் சக்திநாதனா போய் பக்கிராம பாக்குறேன். பக்கிராம பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து சக்திநாதன் விட்டுறேன். ஒரு எறும்புக்கு கூட தெரியாம 3 லட்சம் ரூபாய் நம்ம பாக்கெட்ல. இப்ப எல்லாமே கிளியரா இருக்குல்ல? அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னு? சத்யநாதன் இந்த ஊரு. அவன் எப்பவாவது நம்ம அடையாளம் கண்டு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான்னா? அட என்ன இப்படியா போறோம்? மாறு வேஷத்துல போனேன். எங்க போய் வேஷம் போடுவேன்? அதான் ரூம் பூரா இருக்கு கலப்பாட்டு டிரெஸ். பொட்டி பொட்டியா துரு பிடிச்சு போய் அதுல உன்னை போட்டு போக வேண்டியதா? அது இல்ல என் பிரச்சனை. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். போறதுக்கும் வரத்துக்கும் ஒரு வண்டி வேணும். அத நான் கொண்டு வரேன். வேணும்னா நானே டிரைவ் பண்றேன். வேற வண்டி எதுக்கு? என் பஸ் தான் சும்மா நிக்குது. அதுல போலாமே 1000 பேர். பஸ் அது ராயலாங்கட சரக்கு. பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். நய நய வழ வழன்னு பேசிட்டு இருக்காதீங்க. போமாஷா.
நான் தெரியாம தான் கேக்குறேன், என் பஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? 4 சக்கரம் தான் இல்ல. வணக்கங்க. யார் நீ? நான் பக்கத்து வீட்டு வேலைக்காரன். சக்திநாதன் வீடா? ஆமாங்க. என்ன விஷயம்? நேத்து நைட்ல இருந்து அவர் மகளை காணோம். காணமா? ஆமா, யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன உளர்ற? சத்தியமா சொல்றேன் சார், இப்ப அவர் மக வீட்டுல இல்ல. இது அவருக்கும் தெரியும். பயந்துட்டு வெளியே சொல்லாம இருக்காரு சார். வா பார்க்கலாம். Come in. குட் மார்னிங் மிஸ்டர் சக்திநாதன். Good morning. Morning. I am DSP Gurumani. I know very well. Please sit down. Thank you. Yes. ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒண்ணு. யார் சொன்னது? தெரிஞ்சது, பக்கத்து வீடு தானே, தெரியாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா உங்க உதவி எனக்கு தேவைதான், ஆனா இப்ப இல்ல, அப்புறம். Okay. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை தொல்லப்படுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதையாவது என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், பட் நாட் நவ். டிஎஸ்பி சார், என் லைஃப்லயும் சரி, என் பிசினஸ்லயும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நானா பார்த்து தீர்த்துக்கிறது வழக்கம். இப்போ ஒரு சின்ன சவால், சமாளிக்க வேண்டாமா? சப்போஸ் ஒருவேளை நான் தோத்து போயிடலாம். அப்படி தோத்து போயிட்டா உதவி கேட்டு நான் உங்ககிட்ட தானே சார் ஓடி வரணும், வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இப்போ என்னையும் என் டிபார்ட்மெண்ட்டையும் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க இல்லையா? சாரி ஃபார் இட். சரி, அப்ப நான் வரேன். நீங்க எந்த நேரம் என்ன கூப்பிடலாம், உதவி செய்ய தயாரா இருக்கு. தேங்க்யூ. See you. ஆமா, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. இப்ப அவ இங்க இல்ல. எங்க போயிருக்க? எக்ஸாமினேஷன் வருது, படிக்க போயிருக்கா. எங்க? இன் ஏ சீக்ரெட் பிளேஸ். இப்ப நான் உங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். என்ன இந்த மாதிரி சமாளிச்சதுக்கும் தேங்க்ஸ். மெக்கானிக்கு, பாத்தியா பஸ்? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பஸ்ஸ பாத்துக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பஸ். 4 வீல் தான் போடணும், புதுசா பெயிண்ட் அடிக்கணும், கொஞ்சம் சில்லற வேலை. இன்னும் 1 வாரத்துல நான் டிராமா ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன செலவாகும் சொல்லு. என்ன பாக்குற? என்னையா ரிப்பேர் பண்ண போற? பஸ் ஐயா. என்னையா, உங்களுக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா? பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. லாட்டரி அடிச்சுதா, டெலிபோன் வந்ததா, குழந்தை கத்துச்சான்லாம் கேட்கப்படாது. பஸ்ஸை ரிப்பேர் பண்ணணும். ராமு, என்னம்மா, வண்டி வேணுமா? ஆமா, இன்னைக்கு நைட் வண்டி வேணும். ஆனா நீ வர வேண்டாம், வண்டி மட்டும் போதும். ஐயோ, என்ன ஐயோ? தப்பிடி, சரிதானே? நான் வரேன். ஹலோ சார், நான் அசோக் பேசுறேன். மிஸ்டர் சக்திநாதன் இப்போதான் பேங்க்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் டிரா பண்ணிட்டு போறாரு. மிஸ்டர் அசோக், இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிஸ்டர் சக்திநாதன் பணத்தை எங்க கொண்டு போறாரு, யார்கிட்ட கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க. பணம் வாங்கணும், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். லட்சுமி அம்மா, உங்க மகன் வந்திருக்கா. ஆமா, வரேன். என்னம்மா இது? இப்பதானே வந்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்றேம்மா. என்ன கண்ணம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அம்மா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏம்மா? வாங்க சொல்றேன். அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போச்சு. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீ எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, உங்க மனசு எனக்கு தெரியாதா? இப்போ நீங்க கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்க. நினைச்சு பார்த்தா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எதுக்கு இந்த டவுனு பகட்டு இதெல்லாம்? அதனால நான் கட்டிட்டு இருக்கிற வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றேன்? ஆமாமா, ஒருவேளை எனக்கு திடீர்னு பணம் கிடைக்கலாம். கிடைச்சா நான் அப்பவே வருவேன். அம்மா ரெடியா இருக்கணும். அந்த பணத்தோட
நம்ம கிராமத்து வீட்டு போனோம். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை திரும்பவும் வாங்கணும். அம்மா அங்கதான் தங்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரியுமா, நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. உங்க சந்தோஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வேற ஒண்ணும் தேவையில்லம்மா. சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். நாம போவோம், அந்த வீட்டை வாங்குவோம். அங்க அம்மாவோட இந்த மடியில கால பூரா படுத்து தூக்கணும். என்னம்மா சொல்ற? நீ எப்போ அப்படிலாம் இல்லையம்மா. சந்தோஷத்துலதாம்மா. நான் போயிட்டு வரேன். நடுவு ராத்திரியில கூட வரேன்.